சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. இப்போ வந்து எங்கள் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுப்பாங்க. இனிமேட்டு எங்களுக்கு ஃபோன் இனிமேட்டு தர மாட்டாங்க. இப்போ அங்கே போயிட்டு 1 hour கூட ஆகல, 4 பேர் போனாங்க. 1 hour கூட ஆகல, அதுக்குள்ளே 4 பேருமே இறந்துட்டாங்க. கடலூர் பாளையங்கோட்டை அடுத்த கீழ்பாதியை சேர்ந்தவர் சரவணன். டிரைவர் இவரது மகன் கிஷோர், வயது 22. 2021 MBBS படிக்க ரஷ்யா சென்றார். அங்கே நிதிஷ் என்கிற இன்னொரு இந்திய மாணவருடன் தங்கி படித்தார். கிஷோருடன் அறையில் இருந்த சில ரஷ்ய மாணவர்கள் பார்ட் டைம் கொரியர் வேலை செய்து வந்தனர். அவரும் ரஷ்ய மாணவர்களுடன் சேர்ந்து பார்ட் டைம் வேலை செய்துள்ளார். அப்போது போதைப்பொருள் சப்ளை செய்ததாக கிஷோரை அந்நாட்டு போலீசார் கைது செய்தனர். கிஷோருடன் சேர்ந்து நிதிஷ் மற்றும் 3 ரஷ்ய மாணவர்களும் கைதாகினர். இதில் ரஷ்ய மாணவர்கள் மட்டும் விடுவிக்கப்பட்டனர். கிஷோர், நிதிஷ் விடுவிக்கப்படவில்லை. இதனால் பரிதவித்து போன அவர்களது குடும்பம் இந்திய அரசிடம் முறையிட்டனர். இருவரையும் மீட்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இந்த நிலையில் ரஷ்ய போலீசார் என்னை இராணுவ தளத்துக்கு அழைத்துச் சென்றனர். உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்த இருப்பதாக கூறி கிஷோர் வெளியிட்ட ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று நாங்கள் இருக்கிற கேம்ப்லேருந்து வந்து ஒரு 4 பஸ்ஸில் வந்து ஆளுங்களை அனுப்பிச்சாங்க. 4 பஸ்ஸு வந்து போகிற இந்த ஹைவேலேயே வந்து வெடிச்சிட்டானுங்க உக்ரைன்ஸு. இப்போ ஆள் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எங்களை 110 பேர் அனுப்பிச்சி விட்றாங்க அந்த இடத்துக்கு. கம்ப்ளீட்டான ஒரு ட்ரைனிங் கூட இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே இங்கே செம்ம பயத்தில் இருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுப்பாங்க. இனிமேட்டு எங்களுக்கு ஃபோன் இனிமேட்டு தர மாட்டாங்க. அங்கே போய்ட்டு அந்த இடத்துக்கு போன யாருமே இப்போ உயிரோட வரல. நான் சொல்கிறேன், எங்களை வந்து 21st வந்து எங்கள் ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன கூப்பிட்டு போகிறாங்க அப்படி சொல்கிறேன். யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. இப்போ அங்கே போயிட்டு 1 hour கூட ஆகல, 4 பேர் போனாங்க. 1 hour கூட ஆகல, அதுக்குள்ளே 4 பேருமே இறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு இப்போ சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா. என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. இதையடுத்து இந்திய மாணவர்களை போரில் ஈடுபடுத்தவில்லை என ரஷ்ய தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இராணுவ உடையில் கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் கிஷோரின் போட்டோ வேறு ஒருவரின் செல்போன் மூலம் அவரது பெற்றோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்ட அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். பொய்யான ஒரு வழக்கில் எங்கள் மகன் மாட்டி தவிக்கிறான், எங்கள் மகனை மீட்க முடியாமல் தவிக்கிறோம். வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர்.